வணக்கம். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், ஏகாதசி திதி சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் துவாதசி. எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது சனிக்கிழமை. அதையெல்லாம் கணக்கிட்டு தான் சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அலட்டல் கர்வம் அதிகம். சனி இன்னும் உதவி செய்யறார். ஏகப்பட்ட உதவிகளை சனி 3 ராசிகளுக்கு தான் செய்யறார். அந்த 3 ராசிகள்ல உங்களுக்கு ஒண்ணு சூப்பர். ஆனா சந்திரன் உதவியால வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை, பணிவு. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இதெல்லாம் என்னங்க? 7 குதிரைகள் சூரியனுடைய தேர். அதுல 3 குதிரையோட பேரு. ஆம், சூரியனோட பையன் தான் சனி. அதனால சொல்றோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு எள்ளு, நெய், பருப்பு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நாள். அதனாலே வைத்தறிச்சல் பலருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காயத்ரியே போற்றி, காந்தாரியே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல. தமிழ்ல கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு தயவு செய்து எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, திருஷ்டி குறையும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். கலக்கல். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சந்நிதியில வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஆமா, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு தெற்கு, பச்சை நீலம். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நாள். அதனாலே வைத்தறிச்சல் பலருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காயத்ரியே போற்றி, காந்தாரியே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல. தமிழ்ல கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு தயவு செய்து எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, திருஷ்டி குறையும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். வெற்றி. அவ்வளவுதான். அஷ்டம சனி இருக்கு. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான நாள். அதனாலே வைத்தறிச்சல் பலருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காயத்ரியே போற்றி, காந்தாரியே போற்றி, காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல. தமிழ்ல கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு தயவு செய்து எள்ளு கலந்த சோறு காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, திருஷ்டி குறையும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பம்பு, வழக்கு, கர்வம், அலட்டல் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம் முக்கியம். பொறுமை முக்கியம். பண்ணணும். ஆமா, பிரார்த்தனை. அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இதெல்லாம் என்னங்க? 7 குதிரைகள் சூரியனுடைய தேர். அதுல 3 குதிரையோட பேரு. ஆம், சூரியனோட பையன் தான் சனி. அதனால சொல்றோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு எள்ளு, நெய், பருப்பு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வம்பு, வழக்கு, தேவையற்ற சிக்கல்கள், தேவையற்ற பேச்சுக்கள் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஆமா, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு சிவப்பு. நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, உஷ்ணிக்கே போற்றி. இதெல்லாம் என்னங்க? 7 குதிரைகள் சூரியனுடைய தேர். அதுல 3 குதிரையோட பேரு. ஆம், சூரியனோட பையன் தான் சனி. அதனால சொல்றோம், இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது.
ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு அல்லது வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, வீண் செலவில்லை, கவலை இல்லை, பிரமாதம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கு, சொல்றோம். அனுகூலமான எண் 3, 5, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனதில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சஞ்சயனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் அது பாட்டு ஓடுவது நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி, படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. ஆமா, நல்லது. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி பழசு புதுசு தானமா கொடுத்துடுங்க. பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தீவனம் கொடுத்து பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சனியில தீபம் போடணும், நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்க்கை வளமாகும், வெற்றி உயர்வு, பிரமாதம். அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனதில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சஞ்சயனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் அது பாட்டு ஓடுவது நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி, படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. ஆமா, நல்லது. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி பழசு புதுசு தானமா கொடுத்துடுங்க. பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தீவனம் கொடுத்து பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஆமா, அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், முக்கிய முடிவு கூடாது, அசைவுணவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு பண்றது நல்லது, சொல்றோம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. பூராடம் மூலம் உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிரகதியே போற்றி, ஜகதியே போற்றி, பக்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. பாலகுமாரோட உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க, நல்லது. கட்டாயம் புத்தகம் படிக்கணும், மறந்துடாதீங்க. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலக்கல். 7.5 சனி இருந்தா கூட கலக்கல். வேற சில வழிபாடுகள் 7.5 சனிக்கு சொல்றோம், பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 5, 6, வடக்கு தெற்கு, பச்சை நீலம். நாள் முழுக்க மனதில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சஞ்சயனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் அது பாட்டு ஓடுவது நல்லது. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி, படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க. ஆமா, நல்லது. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி பழசு புதுசு தானமா கொடுத்துடுங்க. பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தீவனம் கொடுத்து பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். வீம்பு பிடிவாதம் கூடாது, ஜாக்கிரதை. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும், வழிபாடு முக்கியம், சொல்றோம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல, நிதானம். மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிரகதியே போற்றி, ஜகதியே போற்றி, பக்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. பாலகுமாரோட உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க, நல்லது. கட்டாயம் புத்தகம் படிக்கணும், மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களோட பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திரட்டாதியில பிறந்தவங்க தயவு செய்து சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க, நல்லது. மொத்தத்துல சூப்பரான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பிரகதியே போற்றி, ஜகதியே போற்றி, பக்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. பாலகுமாரோட உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமா கொடுங்க, நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க, நல்லது. கட்டாயம் புத்தகம் படிக்கணும், மறந்துடாதீங்க. நேயர்களே, இன்று ஏகாதசி. காலை மதியம் மாலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க,
ராத்திரி 7 மணிக்கு மேல வேணா சாப்பிடுங்க. உங்க பிரியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.